எனக்கு சாமியே வேணாங்க. எனக்கு எதுக்கு சாமி? சாமிக்காக நான் நினச்சி என் உயிரை கூட கொடுக்க தயாராக நான் இருக்கேன். அந்த சாமி எனக்கு என்ன செஞ்சுச்சு? எனக்கு என்ன திருப்பி செஞ்சுச்சு? உன் எல்லையை பாதுகாக்க, உன் மேனியை பாதுகாக்க, உன் பசியை நீக்கி கொடுக்க, நான் என் மேனியை பார்க்காம நான் பசியில் கூட உனக்கு செஞ்சு ஒரு தொண்டனா, ஒரு அடிமையாக உன் எல்லையில் கிடந்தேன். உனக்கு தேவையான சகலத்தை என்னால் முடிஞ்ச அளவு நான் செஞ்சேன். ஆனால் நீ என்னை இந்த எல்லையை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டியே. இந்த எல்லையை விட்டு ஒரு சில சதிகளாலும் சூழ்ச்சிகளாலும் எனக்கு எதிராக பின்னப்பட்டு என்னை இந்த எல்லையை விட்டே வெளியே அனுப்பிச்சிட்டியே. நீ குருடம்மா, நீ குருடு. கண்ணு இருந்தால் நீ இதை செய்வியா? உன் கண்ணு முன்னாடி தானே இத்தனையும் செஞ்சேன் உனக்கு. நீ குருடம்மா, நீ குருடு. உன்னையாமா நான் கும்பிடணும் அப்படின்னு இருக்கிற மன வலி மிகுந்த பெருமக்களுக்கு தான் இன்றைக்கி இந்த பதிவு. எப்போ வெறுப்போம், எப்போ தெய்வத்தை வெறுப்போம்? அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, எல்லாமே எதையுமே எதிர்பார்க்காமல் தெய்வத்துக்காக பார்த்து 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 செய்கிற நமக்கு கிடைக்கப்படுற அநீதிக்கு நீதி கிடைக்கலன்னா அந்த சாமி எதிர்ப்போம். உன்னையாப்பா நான் கும்பிடணும், நீ கடவுளா? நீ கல்லுன்னு நிரூபிச்சிட்டிய. உனக்காக எல்லாம் செஞ்சேன். நான் ஒரு பெண்மணி, குடும்பத்தை விட்டு குடும்பத்துக்கு செய்யாமல் உனக்கு தொண்டு செஞ்சு உனக்காக பல பேர்கிட்ட பகைகளை சம்பாதிச்சு, குடும்பத்தில் கூட ஒரு சில மன விருப்புகளை சம்பாதிச்சு உனக்காக எல்லாம் செஞ்சனே. கடைசியில் என்னைய இப்படி அதோகதியாக நிற்க வச்சுட்டிய. ஒன்றுமே கிடைக்கலான்னு பரவாயில்ல, எனக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை கொடுத்துட்டிய. நீ இருக்க அப்படின்னு உனக்காக இந்த உடம்பு ஒரு ஆரோக்கியத்தை வச்சு என்னால் முடிஞ்ச வேலையை செய்யலாம், என்னால் முடிஞ்ச வருமானத்தை செய்யலாம்னு இருந்தேன். ஆனால் எல்லாத்தையும் இப்படி சதிகாரர்களும் சூழ்ச்சிக்காரர்களும் தாந்திரிகவாதிகளும் செஞ்ச செயலால் இப்படி நான் முடங்கி கிடக்கனே. என்னம்மா பதில் சொல்ல போகிறேன்? அப்படி இந்த பதிவு ஒரு 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 உண்மையான பதிவுங்க. ஒரு அம்மா தன்னுடைய கண்கலங்கி பதிவிட்ட அந்த பதிவில் என்னால் பொறுக்க முடியல. அதனால தான் இன்றைக்கி இந்த பதிவை அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். இப்படி இருக்க சாமியை கும்பிடணுமா? மலவோல நினைக்கிறோம் உன்னைய, நீ இருக்கன்னு நம்புகிற எங்களுக்கு, மலவோல நினைக்கிற எங்களுக்கு நீ இது மாதிரி தண்டனையை கொடுத்தா என்னையா, என்னம்மா இது நியாயமான கேள்வி கேட்கணும். உண்மையான சாமி அப்படின்னா அந்த அம்மாவுக்கு அநீதி நடந்திருக்க கூடாதுல்ல. அப்போ அந்த அம்மா இவ்வளவு நாள் தொண்டு செஞ்சது அந்த இடத்துல சாமி இல்லையா? அது வெறும் கல்லா? ஒரு உண்மையான நிகழ்வுங்க. ஒரு எல்லையில் ஒரு சாமியை ஒரு தாய் பராமரிக்குது. முடிஞ்சதை உசுரை கொடுத்து ஏதோ என்னத்தையோ செய்யுது. இருக்க இடம், உடுத்த உட, உண்ண உணவு, அப்படின்னு அந்த தாய்க்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கு. உண்மையாக இருக்குது, நீதியாக இருக்குது, நேர்மையாக இருக்குது. அப்போ பக்கத்தில் இருக்கிற மக்கள் தவறு செய்யும்போது தட்டி கேட்குது, சாமிக்கு நீதியாக இருக்கணுமப்பா, உண்மையாக இருக்கணுமப்பா, தெய்வம் அப்பத்தானப்பா அந்த எல்லையில் துடிகொண்டு பேசும் அப்படின்னு தவறு செய்கிற மக்களை தட்டி கேட்ட உடனே தவறு செய்கிற மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த அம்மாவுக்கு எதிராக ஒரு சில சதி வலைகளை சூழ்ச்சிகளை பின்னி அந்த எல்லையில் அந்த அம்மா மனசை கொந்தளிக்க விட்டு, அந்த அம்மாவை சங்கடப்பட விட்டு, அந்த அம்மாவை ரத்த கண்ணீர் சிந்த விட்டு, அந்த அம்மாவை விட்டு அந்த ஆலயத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. வெளியே அனுப்பிச்சது மட்டும் இல்லாமல் தவறாக அந்த அம்மாவை பற்றின ஒரு சில விஷயங்களை சொல்லி அந்த அம்மாவுக்கு உடல் ரீதியாகவும் அந்த அம்மா செய்கிற தொழில் ரீதியாகவும் எல்லாத்தையுமே ஒரு முடக்கிறதுக்கு ஒரு காரணமாக அந்த இடத்துல அவர்கள் செய்கிற செயல் அமைஞ்சிருச்சு. அந்த அம்மா என்ன பண்ணுது, அனுதினமும் அந்த தாயிட்ட நினச்சி கண்ணீர் விடாத நாள் இல்லை. அப்போ அந்த அம்மா சொல்லுது, எப்படியாவது இதை சரி பண்ணணும் அப்படின்னு சத்தியமான தெய்வத்தை சுமக்கிற அந்த தெய்வங்களையும் அந்த மக்களையும் தன்னுடைய கண்ணீரை காணிக்கையா சிந்துது. இந்த அம்மாவுக்கு நான் சொல்கிறேன், அப்போ நீ ஏமா அந்த சாமியை கும்பிட்ற? ஏமா உன்னைய எப்படி துடிக்க விடுது, உன்னைய பரதவிக்க விடுது, உன்னைய பத வைக்க விடுது, அந்த சாமியை கும்பிடலாமா? நில்லுன்னு அந்த சாமி நிறுத்திருக்கணும்ல. சரி, உன்னை விட்டு என்னை பக்கத்தில் இருந்து உன் எல்லையை விட்டு வெளியே ஏற்றிட்டாங்க. சரி, நீ எங்கே போனாலும் உனக்கு ஏதாவது ஒரு கைகால் சுகத்தை கொடுத்து நீ செய்கிற தொழிலுக்கு ஏற்ற ஒரு வருமானத்தை கொடுத்து ஒரு நஷ்டப்படாமல் உன்னை ஆக்கணுமே, உன்னை உயிரோடு நான் பாதுகாக்கணுமே.
உயிரோட இருக்கணும்னா உனக்கு என்ன கிடைக்குது? உண்ண உணவு, உடுத்த உடை, இருப்பிட வாங்க ஒரு சில பொருளாதார வசதி வேணுமே. அப்ப கையும் காலும் செய்யற தொழில் விளங்கணுமே. இப்ப அத கூட செய்யல அப்படின்னா, நீ என்னத்தா தாயா அப்படின்னு அந்த சாமிய ஏன் கும்பிடணும்? ஏன் அந்த தெய்வத்தை ஏங்க கும்பிடணும்? ஏங்க பொறுத்து போலாம், பொறுத்து போகலாம். பல வருடமா பொறுத்து போலாம். ஒரு சில பல தலைமுறைகளா கூட பொறுத்து போலாம். ஆனா, இவ்வளவு காலம் கடந்து கடைசி வரைக்கும் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். உனக்கு கண்ணீரத்தான் குடுப்பேன், கஷ்டத்தத்தான் குடுப்பேன், வேதனையத்தான் குடுப்பேன். உனக்கு மன வலிகளத்தான் குடுப்பேன். உனக்கு உதவிக்கு யாரையும் அனுப்ப மாட்டேன். நீ ஒரு ஆளா, நீ நொண்டிக்கட்டையா நீ நின்னு சா அப்படின்னா, அந்த சாமிய இவ்வளவு பேரன்பு கொண்டு நேசிச்சு என்ன பிரயோஜனம்? அப்ப தெய்வ சக்தி அங்க இல்லையா? பேசலையா? நீ சாமி இல்லையா? நீ சாமி இல்லையா? குடிசையா இருந்த உன்னை செங்கலை எடுத்து செங்கலை சுமந்து கடை வாங்கி கல்லை வச்சு உன்னைய ஒரு வெயில் படாம ஒரு மழை படாம உனக்கு என்னால முடிஞ்ச உதவியை செஞ்சனே. அப்ப நீ உனக்கு கண்ணு இல்லையா தாயே? அதனாலதான் உன்னை நான் குருடின்னு சொல்றேன். எதிர்த்து கேட்கணுங்க. கேட்கணும். தப்பு யார்? அந்த தெய்வமே இருந்தாலும் கேட்கணும். நாம தப்பு செய்யலையே, நாம நல்லதானே செஞ்சோம். அந்த அம்மா நல்லதானே செஞ்சுச்சு. இப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்ய ஆசைப்படுறேன். அம்மா, போனீங்க, சாமியை கும்பிட்டீங்க, தெய்வத்துக்கு ஏதோ உங்களால் முடிஞ்சதை செஞ்சீங்க, சரி. அப்போ அந்த சாமிக்கு 2 விஷயம் உங்களுக்கு நான் இந்த பதிவில் சொல்ல ஆசைப்படுறேன். இப்போ இருந்து 48 நாளில் உங்களுக்கு நீதி கிடைக்கல அப்படின்னா அந்த எல்லையில் அந்த சாமி இல்லைன்னு அர்த்தம். எழுதி வச்சுக்கோங்க. இந்த நாள்ல இருந்து உங்களுடைய கண்ணீர் என்னுடைய செவிக்கு கேட்ட இந்த கணம் முதல் அடுத்த 48 நாட்கள் உங்களுக்கு நீதி கிடைக்கல, அந்த தெய்வம் சரியான உங்களுக்கு நீதியை பெற்று கொடுக்கல, உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கல அப்படின்னா அந்த தெய்வம் அந்த எல்லையில இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்களும் நினைக்கணும். ஏங்க, பெத்த தாய் பிள்ளை அழுகுதுன்னா பார்த்துக்கிட்டே இருக்குமாங்க? துடிதுடிச்சு போய் ஓடி வராதா? கண்ணீரை துடைக்காதா? அந்த தாய்க்கு சமாளமாக தானேங்க அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டு தொண்டு செஞ்சு வந்தீங்க. அப்போ அந்த தாய் பார்க்கல, இவ்வளவு கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயங்களுக்கு உங்களுக்கு நீதி கிடைக்கல. சரியா 48 நாள் பொறுத்துருங்க. 48 நாள் அந்த தாயை விளக்கு போட்டு வணங்குங்க. 48 நாள் வணங்குங்க. 48 நாள் நீங்கள் இருக்கிற இடத்துல என்ன கஷ்டப்பட்டாவது ஏதோ ஒரு படையில் சாப்பிட்ற உணவை வச்சு ஒரு சூடத்தை பொருத்தி ஒரு விளக்கை பற்றி வணங்கி வாங்க. 48 நாளில் அந்த சாமி வரலை அப்படின்னா 49வது நாள்ல இருந்து அந்த சாமியை மறந்துடுங்க. உங்கள் உழைப்பு, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய வருமானம், தெய்வத்தை நம்பாதீங்க. விட்டுருங்க. அந்த அம்மா போட்டு எங்கே வேணாலும் போட்டு அந்த அம்மாவுக்கு கோடான கோடீஸ்வரன், பெரிய லட்சாதிபதி, பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்குற பெரிய பெரிய ஆளுகிட்ட போட்டான் நீங்கள் கைதொட்டு கும்பிடாதீங்கம்மா. நீங்கள் எந்த கையால் அழகு பார்த்து அனுசரித்து அந்த தாய்க்கு தேவையான செஞ்சீங்களோ அந்த கையால் அந்த சாமியை கும்பிடாதீங்க. இது ஒன்று. இன்னொன்று, அந்த தெய்வம் அப்படி தவறு செஞ்சு அந்த மக்களுக்கு சரியான தண்டனையை கொடுத்து அந்த எல்லைக்கு மறுபடியும் அந்த எல்லைக்கு உங்களை அந்த சாமி அங்கே கூப்பிட்டு வரலை. இதுக்கு ஒரு 90 நாள் உங்களுக்கு அவகாசம் இருங்க. ஒன்றும் இல்லை, சும்மா சாமி காலக்கேடு குறிக்குது, நீங்கள் சும்மா காலக்கேடு குறிங்க. 3 மாதம் கொடுங்க. எல்லையில் இவ்வளவு வருஷமாக நான் திருப்பணி செஞ்சு நாயாக கிடந்தேன். மண்ணோட மண்ணா, கல்லோட மண்ணா, செடியோட செடியா, உயிரோட உயிரா, உனக்கு நெருக்கமாக உன்னை நேசிக்கிற பொருளாக நான் இருந்தேன். அந்த எல்லையை விட்டு என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ இருந்து 90 நாள் எடுத்துக்க. தவறு செஞ்சவனை திருத்து, இல்லாட்டினா அவனை கால்மேடு தலைமாடு போடு. நீ என்னை அந்த எல்லையில் நீ மறுபடியும் என்னை மீட்டு கொண்டு உனக்கு சேவகம் செய்ய, உன் பிள்ளை மாதிரி, உன் தாய் மாதிரி நான் உனக்கு சேவகம் செய்ய என்னை மறுபடியும் அந்த எல்லைக்கு நீ அழைக்கணும். நீ என்னை கூப்பிட்டு வரணும். அப்படி நீ கூப்பிடலை அப்படின்னா என் பிள்ளை தலைமுறைக்கு நீ தான் சாமி. நான் கும்புறது மட்டும் இல்லாமல் என் பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுவேன், இந்த சாமியை கும்பிடாதீங்கப்பா, இந்த சாமி கொலகார சாமிப்பா, இந்த சாமி நம்மளை கஷ்டப்படுத்தின சாமிப்பான்னு என் பிள்ளைகிட்ட சொல்லி என் பிள்ளைகளையும் உன்னைய கும்பிட விடாமல் செய்வேன் ஆத்தா அப்படின்னு 2வது கோரிக்கையை அந்த அம்மாட்ட வைக்கிறீங்க. வைங்க.
நடக்கிறதா பார்ப்போம். வைங்கம்மா, உங்களுக்கு நீதி கிடைக்குமா? உங்கள் பக்கம் நின்று அந்த தாயிட்ட நான் நீதி கேட்குறேம்மா. கண்டிப்பாக நீதி கிடைக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.